இந்த கதையெல்லாம் சொல்ல தேவையில்லை. அவ என்ன சொன்னான்னு சொல்லு. ஆமா, அவ வந்து சொல்றியா இல்லையா? அவ என்ன சொன்னானா, என் மாமியார் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்வேன்னு சொன்னா. இப்ப என் மாமியார் என்ன நினைச்சாலும் எனக்கு நல்லதுதான் நினைப்பாங்க இல்லையா? நீ கதை விடலையே. எனக்கு அவளை முன்னாடியே தெரியாதுல்ல, நான் எப்படி இந்த கதையெல்லாம் விட முடியும்? அவர் தெரியாதுன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்க ஏன் இப்படி துடிக்கிற? இல்ல பிஷிமோனி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி எதுவும் இல்ல. கல்யாணத்துக்காக நான் எவ்வளவு பொண்ணுங்க போட்டோவை பார்த்துக்கேன், அதான் ஓகே சொல்லிட்டேன். ஏன்னா இன்னும் நிறைய போட்டோ பார்க்க எனக்கு இஷ்டம் இல்ல. ஆனா அம்மா, உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலைன்னா பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடலாம். அதுவும் இல்லாம எனக்கு இதுல எல்லாம் ஈடுபாடே இல்ல. நான் கேன்சல் பண்ணத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். வாண்டா, நீ அவளுக்கு எல்லாம் புரிய வச்சு அவளும் சம்மதிச்சுட்டான்னு சொல்றதால. ஆனா எனக்கு ஒரே ஒரு கவலை தான், நீ அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ணிடக்கூடாது. என்ன பேசுறீங்க பிஷிமோனி? அவ எப்படி பிரச்சனை பண்ணுவா? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அவளுக்கு நல்லா தெரியும் எனக்கு எங்க அம்மா சொல்றதுதான் இந்த வீட்டுல வேத வாக்குன்னு. அவளுக்கு இதுல சம்மதம்னா அப்பதான் நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைன்னா கேன்சல். அம்மா, ராய் பாபு ஃபோன் பண்றாரு. எடு. ஹலோ, சொல்லுங்க ஜி. அவர் உங்ககிட்ட பேசணுமா? பெரியப்பாவுக்கு இப்ப திரும்ப ஃபோன் பண்ண என்ன தேவை பெரியம்மா? விட்டுருங்க, அதான் நல்லது. எனவே அது நல்லது. உன் வாயை மூடவே மாட்டியா நீ? ஓ இடத்துல என் பொண்ணு இருந்திருந்தா அவளை என்ன பண்ணிருப்பேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் உங்க பொண்ணு மாதிரி தான் பெரியம்மா. உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க. யாரு உங்களை தடுத்தா? நீங்க உங்க கையால என் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன் நிக்கிறீங்க? கொன்னுடுங்க. உங்களுக்கு ஏன் எனக்கும் நிம்மதி கிடைச்சிரும். கொன்னுடுங்க. விடு. நீ வாயமுடு. நீ பண்ணிட்டு வந்திருக்கிய ஒரு காரியம், அதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பையன் கிடைச்சா, நல்ல குடும்பம் அமைஞ்சது, அங்க போய் இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்க. வரப்போற மாமியாரே வந்து கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி பேசுறாங்க. இவளை என்ன பண்றது? ஆமா, கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லையாம். ஆனா அந்த பையன் கூப்பிட்ட உடனே துள்ளி குதிச்சுக்கிட்டு பார்க்க போனதுதான் போன. அந்த பையனையாவது உன் வழிக்கு கொண்டு வந்திருக்கலாம்ல, அப்பயாவது பரவாயில்லன்னு இருக்கு. வாயமுடு. சத்தமா பேசாத. நான் அந்த பையன் என் வழிக்கு கொண்டு வர பார்க்க போகல. அவங்க தான் என்ன கட்டாயப்படுத்தி வர சொன்னாங்க. இப்ப இந்த விஷயத்தை அவரே அவங்க வீட்டுல சொல்லலன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதே நல்லது. இப்ப ராய் பாபு இவ்ளோ கெஞ்சுறாரு, நீயும் அந்த பொண்ணை வரவழைச்சு எல்லாம் சொல்லி புரிய வச்சுட்ட. சரி, கல்யாண ஏற்பாடுகளை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு ராய் பாபு வர சொல்லியிருக்கேன். எல்லாரும் கேட்டீங்களா? நாளைக்கு அவங்க கூட உட்காந்து சீர்வரிசை பத்தி பேசிக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் செலவே இல்லாம ஓசில முடியணும்னு ஆசை. நம்ம அவங்க கிட்ட வரதட்சணை எதுவும் வாங்க மாட்டோம். நம்ம அப்படிப்பட்ட ஆளுங்க இல்ல. ஆனா பொண்ணை வெறுங்கையோடு புகுந்த வீட்டுக்கு அனுப்புறது சரியில்லையே. அவங்க பொண்ணுக்கு அவங்க என்ன கொடுக்கணுமோ கொடுக்கட்டும். நமக்கும் நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கும் சீர் செய்யணும்ல. அம்மா, இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்கம்மா. நீங்க உங்க கோபத்தை விட்டுறணும், அவ்வளோதான் எனக்கு வேணும். நீங்க என் மேல கோபமா இருந்தா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஆனா இன்னும் உங்களுக்கு அப்படி தோணுதா? அந்த பொண்ணு எனக்கு ஏத்தவில்லைன்னு. அப்ப பரவாயில்ல, நீங்க இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுங்க. உங்களை இப்படி வருத்தத்துல பார்க்க என்னால முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எனக்கு நல்லதுதான். அடச்சே, தெரியாதனமா கேன்சல் பத்தி பேசிட்டேன். எத்தனை வாட்டி கேன்சல்னு சொல்றேன். இப்பதான் அம்மா ஒத்துக்கிட்டாங்க.
நிஜமாவே இந்த கல்யாணத்தை நிறுத்திட போறாங்க. சரி, புரிஞ்சது. அந்த பொண்ணு நம்ம கண்டிஷன் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டா. அதனால ஒத்துக்கிட்டா தானே? வாவ் மாமிஜி, வாவ். ஒத்துக்க வச்சிட்டீங்க. உங்க சின்ன பையன் தானே உங்க செல்ல புள்ள. இல்லைன்னா இவ்வளோ பெரிய கலாட்டா நடந்ததுக்கு அப்புறம் கூட இப்படி உட்காந்து அவன் கிட்ட அரட்டை அடிச்சுட்டு இருப்பீங்களா? இங்க யாரும் அரட்டை அடிக்கல போல்ட்டும். இங்க வீட்டுல என் கண்ணுக்கு எல்லாரும் சமம்தான். எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணுதான். நீ ரொம்ப தப்பா பேசுற போல்ட்டும். உன் தம்பி எங்க கல்யாணத்தை வேணாம்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது, கல்யாணம் கேன்சலா? அட, இன்னைக்கு தானே பார்க்ல உட்காந்து பேசிட்டு இருந்தா. அவ கூட கண்ணால பேசிட்டு இருந்தான். நீ இப்ப திடீர்னு கல்யாணம் வேணாம்னு சொல்றான். ஏன் தம்பி, என்னாச்சு? லேட் ஆயிடுச்சுல்லண்ணா. இப்போதான் நான் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். ஏன் மாமா அவள் பார்க்க போனாருன்னு. சாய் இங்க வா. சாப்பாடு கிடைக்குமா இல்லையா? இன்னும் சமைக்கலையா? இதோ கொழுந்தனாரே, சாப்பாடு தயார், இப்பவே கொண்டு வர்றேன். இங்க நீங்க உட்காருங்க ப்ளீஸ். இந்த அக்கா, உன் புருஷன் வந்துட்டாரு, சாப்பாடு பரிமாறு. இந்த சின்னவளுக்கு புரியல. நான் சாப்பாடு கொண்டு போனேன்னா மாமி என்ன திட்டுவாங்க? மறுபடியும் சமையலுங்கிற பேர்ல கிசுகிசுக்க ஆரம்பிச்சுட்டீங்களா? சாப்பாடு போடுவீங்களா மாட்டீங்களா? கைதான் இருக்கு, மெஷின் இல்லையே. இப்பதானே கூப்பிட்டீங்க, 2 நிமிஷம் கொடுங்க. பாத்துக்கோங்க மாமி, இவளுக்கு எவ்வளவு வாய் நீடுதுன்னு. நான் இதோ வந்துட்டேன். குழுந்தனாரே, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, போட்டுக்கிட்டே இருக்கேன். பார்வை மேல வந்து கேட்டிருக்கலாமே. நீங்க கீழே வந்து சொல்றேன்னு சொன்னீங்க, அதான் லேட் ஆயிடுச்சு. அப்பவே சொல்லியிருந்தா இந்நேரம் டேபிள்ல சாப்பாடு வச்சிருப்பேன். பெரிய அண்ணி, நான் உங்களை எதுவும் சொன்னேனா? நீங்க ஏன் இவ்வளவு பேசுறீங்க? இல்ல கொழுந்தனாரே, நான் சாப்பாடு தயார்னு தான் சொல்ல வந்தேன். மஞ்சளி தட்டையும் ரெடி பண்ணிட்டா. மஞ்சளி, சாப்பாட்டை எடுத்துட்டு வா. பா போல்ட்டு போய் சாப்பிட. உனக்கு பசிக்குது இல்ல? அப்ப சரிம்மா, வாங்க நாம எல்லாரும் சாப்பிடலாம். என்ன சரி? அதாம்மா, உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கல. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு இஷ்டம் இல்லை. நீ அவளை வரவழைச்சு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு தானே? அவளும் ஒத்துக்கிட்டா. அப்புறம் என்ன? என்ன ஒத்துக்கிட்டா? என்ன புரிய வச்ச? அதுதான் போல்ட்டு. அவ BA ஃபைனல் எக்ஸாம் எழுத மாட்டா. வீட்டுல இருக்கிற சம்பிரதாயப்படி நடந்துப்பா. மாமியார் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் கேட்பா. சோட்டு இதை சொல்றதுக்கு தான் அவள் வரவழைச்சான். ஒருவேளை மாமி சந்தோஷப்படணும்னு இவனா இஷ்டத்துக்கு அளந்து விடுறானோ? ஆமா, இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, பார்க்ல அந்த பொண்ணு கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தப்ப எதையும் புரிய வைக்கிற மாதிரி தெரியலையே. எனக்கு சில சமயம் உன் புத்தி மேல சந்தேகமா இருக்கு. ஒரு காரியம் பண்ணலாம், அந்த பொண்ணுக்கே ஃபோன் பண்ணலாம், சந்தேகம் தீர்ந்துரும். கேட்டீங்கல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னு? நம்ம நேரம் நல்ல நேரம், கல்யாணத்தை நிறுத்தல, எல்லாத்தையும் கெடுத்து வச்சுட்டா. ஆனா நீ ஏன் வர சொன்னாங்கன்னு தெரியல. நான் இப்ப போறேன், பாக்குறேன். எனக்கு என்னமோ வரதட்சணை கேட்க போறாங்களோன்னு பயமா இருக்கு. என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுட்டா. ஆனா நீ இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கா? ஓய், கண்டிப்பா குடுக்கல் வாங்கல் விஷயம் தான் இருக்கும் போல. அன்னைக்கு நமக்கு எதுவும் வேணாம்னு சொன்னாங்க. நான் தெளிவா சொல்லிடுறேன். அவங்க பணம் காசு பத்தி பேசுனாங்கன்னா நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. கல்யாணத்தை நிறுத்திடவா? என்ன அர்த்தம்? ஏய், இப்பதான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கோம், கல்யாணத்தை நிறுத்த சொல்றியா? உன் பொண்ணுக்கு இன்னொரு புது இளவரசனை எங்க இருந்து தேடி கண்டுபிடிப்ப? இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எந்த அவசியமும் இல்ல. ஒரு அவசியமும் இல்ல அப்படின்னா உன் பொண்ணு வாழ்க்கை பூரா நம்ம கழுத்துல முள்ளா குத்திக்கிட்டே இருக்கணுமா? இல்ல பெரியம்மா, கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல, நடக்கட்டும். நான் அம்மாவை கூட்டிட்டு வேற எங்கேயாவது போயிடுறேன் இந்த வீட்டை விட்டு.
வாவ் வாவ் வாவ். என்ன பேச்சு? உன் அம்மாவை எங்க தங்க வைப்ப? நீ எங்க இருப்ப? உன் வயிற்று வாடைக்கு என்ன பண்ணுவ? நாங்க ஏனக்கா இந்த உலகத்துல யாருமே இல்லாதவங்க எல்லாம் உசுரோட இல்லையா என்ன? கடவுள் ஏதாவது ஒரு வழியை காட்டுவாரு. நான் எங்கேயாவது சமையல் வேலை செஞ்சுப்பேன். நீங்க சமைக்கிற மாதிரி வெளியில சமைப்பேன். அஹானா டியூஷன் எடுப்பா. இவ்ளோ படிச்சிருக்கா, அது எதுக்காவது உதவும்ல? பாருங்க, ஒருவேளை வரதட்சணை பத்தி பேச்சு வந்தா எங்களால எதுவும் கொடுக்க முடியாது, அது தெளிவான விஷயம். நாங்க 2 பேருக்கும் செஞ்ச உதவிக்கு நாங்க வாழ்க்கை பூரா கடமைப்பட்டிருப்போம். போதும், எங்களால நீங்க பண விஷயத்துல கஷ்டப்பட வேணாம். உன் பொண்ணு மாதிரி பேசுறத நிறுத்து கருணா. உங்க 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியில தள்ளிட்டா ஊர் உலகம் எங்களை தான் தப்பா பேசும். ஏய் கருணா, அவர் சேர்த்து வச்ச பணம் ஏதாவது இருக்கா உன்கிட்ட? அப்படி ஏதாவது வச்சிருந்தா இப்பதே வெளியேடு. மறைக்காத. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பணம் கேட்டாங்கன்னா நமக்கு கொடுக்க அளவுக்கு வசதி இல்லை. உன் பொண்ணு கல்யாண செலவை தவிர 1 ரூபாய் கூட எங்களால அதிகம் செலவு பண்ண முடியாது. ஆமா பெரியம்மா, வரதட்சணை பேச்சு வந்தா நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன். நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. நாங்க தான் சொன்னோம்ல, நாங்க இங்க இருந்து போயிடுறோம். நீங்க அம்மாவை நான் பார்த்துப்பேன். இது வரைக்கும் என் படிப்பு முடியல, அதனால உங்க உதவி தேவைப்பட்டுச்சு. இப்ப சீக்கிரமே என்னோட BA முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எங்கேயாவது எனக்கு வேலை கிடைச்சிடும். எங்கேயாவது செக்ரட்டரியாவோ இல்ல டைபிஸ்டாவோ வேலை செஞ்சுப்பேன். வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்துப்பேன். அக்கா, கோவப்படாதீங்க. ஒரு வாட்டி மாமா போய் விட்டு வரட்டும், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். அக்கா, உங்களுக்கு தான் தெரியுமே, என்கிட்ட நகை எதுவும் பெருசா இல்ல. கொஞ்சம் வளையல், ஒரு நெக்லஸ், ஒரு மோதிரம், அப்புறம் 2 கமலை தவிர என்கிட்ட வேற எதுவும் இல்ல. அதுல சிலதை வித்துட்டும் சிலதை பாலிஷ் கோட்டும் நான் சமாளிச்சுக்கிறேன். பெத்த பொண்ணு வெறுங்கையும் அனுப்ப முடியாதுல்ல, இல்லைன்னா அவங்களும் வேணான்னு சொல்லிடுவாங்க. பண விஷயம்னு வந்துட்டா கருணா, நல்லவங்களே முதுக காட்டிடுவாங்க. நீயும் அப்படித்தான் பண்ணுவ, எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு கருணா, என் பேச்ச காது கொடுத்து நல்லா கேளு. ஒளிச்சு வச்ச பணம் ஏதாவது அப்புறமா வெளியில வந்துச்சுன்னா அப்புறம் உனக்கு இருக்கு கச்சேரி. ஆனா அவங்க உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ பணம் காசு பத்தி எதுவும் பேசலையே? அந்த பையன் உன்கிட்ட எதுவும் சொன்னாரா? இல்லம்மா, இத பத்தி எதுவும் பேசிக்கல. நீங்க பேசி முடிங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு எதுவும் கிடைக்கவா போகுது. நீங்க போன் பண்ணுங்க. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன். என்ன? ஆபீஸ்ல என்னோட டிரான்ஸ்பர் விஷயமா பேச்சு போயிட்டே இருக்கு. டிரான்ஸ்பரா? எப்படி டிரான்ஸ்பர்? யாருக்கு டிரான்ஸ்பர்? அம்மா, ஒருவேளை எனக்கு அசாம் மாநிலத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கலாம். ஆடா கடவுளே. நானும் என் கூட வேலை செய்யற ஒருத்தரும் இருக்கோம். எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு டிரான்ஸ்பர் ஆகும். மகனே, இந்த வீட்டு பையன் ஒருத்தன் ஏற்கனவே வெளியூர்ல இருக்கான். இப்ப நீயும் போயிட்டா? ஆனா திடீர்னு இந்த டிரான்ஸ்பர் விஷயம் எப்படி வந்தது சோட்டு? சுட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த ஏன் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லல? எனக்கே நேத்து தான் தெரியும். பாஸ் நேத்து தான் சொன்னாரு, நானும் என் கூட வேலை பார்க்குறவருன்னு. எங்க 2 பேர்ல ஒருத்தர் அசாமுக்கு போகணும். என்னன்னாம்மா, என் கூட வேலை செய்யறாங்களே அவங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. குடும்பம் இருக்கு, குழந்தைகளும் இருக்கு. ஆனா எனக்கு கல்யாணமும் ஆகல, குடும்பமும் இல்லை, குழந்தைகளும் இல்லை. உண்மையா சொல்ல போனா அங்க போக வேண்டியது அவர் தான். ஆனா எனக்கு என்னமோ நான் தான் போகணும்னு தோணுது. அட, நாளைக்கு காலையில வேலையா ஆபீஸ் போய் உன் பாஸ் கிட்ட சொல்லு, உனக்கும் கல்யாணம் நிச்சயமாகிடுச்சுன்னு. இதுதான் வேணும். காரியம் முடிஞ்சது. இப்ப கண்டிப்பா கல்யாணம் கேன்சல் ஆகாது. போல்ட்டு நீ நாளைக்கே பத்திரிக்கை அடிக்க கொடுத்துரு. அப்புறம்
முதல் பத்திரிக்கை வந்த உடனே அதை உன் பாஸ் கிட்ட கொடு. கல்யாணத்துக்கு வர சொல்லு. உனக்கு கல்யாணமாக போகுது, நீ இந்த ஊரை விட்டு வீட்டை விட்டு எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லு. சரிம்மா, நான் பாஸ் கிட்ட பேசுறேன். என்ன சொல்றாருன்னு பாப்போம். அப்புறம் பாத்துக்கலாம். ஒருவேளை அவர் ஒத்துக்கலன்னா நான் போன்ல பேசுறேன். ஐயோ வேணாம் அம்மா, நீங்க போன் பண்ணாதீங்க. நானே பேசிக்கிறேன். முடிஞ்சதுன்னு வைங்க, அவ்வளவுதான். வாங்க வாங்க, நாம சாப்பிடலாம். சரி, போய் கை கழுவிட்டு வா. இப்பவே போ. போல்ட்டு சோட்டு அந்த பொண்ணை சந்திச்சு எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டான். வீட்டு சம்பிரதாயப்படி தான் நடக்கணும், பெரியவங்களை மதிக்கணும், அம்மா சொல்ற பேச்ச கேட்கணும், BA ஃபைனல் எக்ஸாம் எழுத தேவையில்லை, வீட்டு வழக்கப்படி நடக்கணும். அவன் இது கூட சொல்லிட்டா, அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போக கூடாதுன்னு. நானே மறந்துக்கேன், நான் தான் அவன் கிட்ட சொல்லியிருந்தேன். என் சோட்டு ரொம்ப சமத்து பையன் ஆயிட்டான். சரியா சொன்னீங்க அண்ணி. பையன் கண்டிப்பா இருந்தான்னா பொண்டாட்டிங்க கட்டுப்பாட்டுல இருப்பாங்க. அதிகம் படிச்சிருந்தா என்னமாம், ஒன்னும் பண்ண முடியாது. இங்க வந்து என்ன கலெக்டர் வேலையா பார்க்க போறா? பின்ன என்ன, அடுப்பங்கிற வேலை தானே செய்யணும். அதுல வேணா PhD பண்ணிக்கட்டும். அப்புறம் எதுக்கு உங்க 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது? இதுக்காக உன்னை வர சொன்னான்? உன் முகத்தை பாக்குறதுக்கா? ஆஹாடா, உண்மைய சொல்லு. நீ அவன்கிட்ட ஏதாவது தாறுமாறா பேசலையே? அம்மா, நீ முன்னாடி இப்படி இல்லம்மா. சில சமயம் உன்னை என்னால புரிஞ்சிக்க கூட முடியல. ஆனா என்ன நீ புரிஞ்சுக்கிட்டு இருந்தா இப்படி சொல்லி இருக்க மாட்ட. அப்புறம் தலைய என்ன கோலத்துல வச்சிருக்க? ஆம், எண்ணெய் தேய்க்க மாட்டியா? அதான் நான் யாருக்கும் தெரியாம உனக்காக கஸ்தூரி மஞ்சள் கொண்டு வந்திருக்கேன். அந்த ட்ரையர்ல இருக்கு, குளிக்கிறதுக்கு முன்னாடி உடம்புல பூசிக்கோ. அம்மா, அவங்க பணம் கேட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க தேவையில்லை. அந்த குடும்பம் நமக்கு சரிப்பட்டு வராதம்மா. இல்ல ஆனா, ஏன் இப்படி நினைக்கிற? பாரு, பணத்துக்காக இருக்காது. கல்யாண நேரம்னா 10 வேலை இருக்கும். ஆடை வேற எதுக்காவது உங்க பெரியப்பாவை கூப்பிட்டு இருக்கலாமே. ஆனா ஒண்ணு சொல்றேன் அம்மா, அந்த பையனோட தான் என் கல்யாணம் நடக்கும்னா குறைஞ்சது ஒரு வாட்டியாவது அவர் இங்க வருவார்ல. அப்ப நீங்க அவர்கிட்ட கண்டிப்பா கேட்கணும், அவரால நான் ஏன் இவ்ளோ அவமானப்பட வேண்டி இருந்ததுன்னு. நீங்க நிறைய பேசுனீங்கல்ல, அவர்கிட்டயும் கொஞ்சம் கேளுங்க. எப்பவுமே பசங்க பண்ற தப்புக்கு பொண்ணுங்க தான் ஏன் தண்டனை அனுபவிக்கிறாங்க அம்மா? என்னால இதை தாங்கிக்க முடியல. பையன் தப்பு பண்ணிட்டான், சரியா ஆனா? ஆனா நீ ஏன் அவனை பார்க்க போன? என்கிட்ட ஏன் சொல்லல? என்கிட்ட சொல்லியிருந்தா. தப்பு நடந்து போச்சு அம்மா. நீங்க என் கல்யாணத்துக்காக அலையறத பார்த்தா எனக்கு தோணுச்சு, நான் போகலன்னா கோபத்துல அந்த பையன் கல்யாணத்தை நிறுத்திடுவானோன்னு. நான் போகாம இருந்திருந்தாலும் நீங்க என் மேலதான் பழி போட்டிருப்பீங்க. நான் பையனோட அம்மா மேல டீய கொட்டிட்டேன், அதனால அவங்க உறவை முறிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்வீங்க. பயத்துலதான் அம்மா போனேன். அவங்க கல்யாணத்தை நிறுத்திடக்கூடாதுன்னு தான் போனேன். அழாதம்மா, அழாத. அம்மாவோட கோபம் மேலோட்டமா தான் உனக்கு தெரியுது. எப்பவாவது என் மனசுக்குள்ள எட்டி பார்த்தன்னா உனக்கு புரியும், நான் உன் மேல எவ்வளவு உசுர வச்சிருக்கேன்னு, உன் மேல எனக்கு எவ்வளவு அக்கறை இருக்குன்னு. ஆனா நீ என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டு இருந்தா உனக்கு புரிஞ்சிருக்கும் கண்ணா. நீ என்ன எவ்வளவு கெட்டவன்னு நினைக்கிறியோ அவ்வளோ கெட்டவனான் இல்ல. அம்மா, அம்மா இன்னும் நேரம் இருக்கு, இப்பவே இங்க இருந்து போயிடலாம் அம்மா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவங்க உங்களை ரொம்ப படுத்துவாங்க அம்மா. வேலை வாங்கி வாங்கியே உங்களை சாகடிச்சிடுவாங்க அம்மா. பைத்தியமே, வேலை செய்யவோ கஷ்டப்படவோ எனக்கு பயம் கிடையாது. என்ன பத்தி இவ்ளோ யோசிக்க தேவையில்லை. ஆனா நீ உன்னை மட்டும் பாத்துக்கோ. நாளைக்கு புகுந்த வீட்டுல உன்னை ஏதாவது தப்பா பேசினா அப்ப உனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும்ல.
அம்மா நான் இருக்கேன்ல, என்னால முடிஞ்சதை நான் உனக்கு செய்வேன். அடுத்த கொஞ்ச நாளைக்கு வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாம உனக்கு பிடிச்சத சமைச்சு எடுத்துட்டு வருவேன். சாப்பிட்டுடு சரியா? இல்லம்மா, அதெல்லாம் என் தொண்டை குழிக்கு கீழே இறங்காது. யாராவது நம்மளை பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் நாம தொலைஞ்சோம். அவங்க என்ன போடுறாங்களோ அதுவே போதும். ஆனா எனக்கு ஒரு ஆசை, நீ இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி உனக்காக ஏதாவது செய்யணும்னு. அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க உன்னை எப்படி பார்த்துப்பாங்களோ யாருக்கு தெரியும். தினமும் எல்லாருக்கும் ஏதாவது சமைச்சு போடுறேன், அதுல எதையுமே உனக்கு கொடுக்க முடியல. பெத்த வயிறு இல்லையா, அதனாலதான் இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிறேன். ஆனா அதனால நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடு. அப்பதான் நீ சந்தோஷமா இருப்ப. ஆனா உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம், அப்படித்தானே? வா போய் சாப்பிடலாம், வா. என் விதியில என்ன எழுதியிருக்கோ யாருக்கு தெரியும். அந்த பையன்கிட்ட எக்ஸாம் பத்தி பேசிட்டேன், ஆனா என்ன நடக்கும்னு தெரியல. அந்த பையன் எனக்கு துணையா இருப்பாரா? கடவுளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னால டிகிரி முடிக்க முடியலன்னா என் கனவுகள் என்ன ஆகும்? எங்க அப்பாவோட கனவு என்ன ஆகும்? கடவுளே, நீங்க தான் எனக்கு துணை.